ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனமும், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்கரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வாசிக்க கேட்டதான வசன பாகத்தில் 5 முக்கியமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் மனுஷர்களுக்கு மகிமையான விசேஷமான மகத்துவம் நிறைந்ததான வேதாகமத்தை எழுதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண காரியம் அல்ல, மகிமையான மகத்துவம் நிறைந்ததான காரியத்தை எழுதி கொடுத்தார் என்று. அடுத்த காரியம், அப்படி மனுஷர் கையிலே இருக்கக்கூடியதான அந்த விசேஷமான அந்த புஸ்தகத்தை அந்நிய காரியமாக எடுத்துக்கொண்டார்கள். மதிப்பு தெரியவில்லை. அந்நிய காரியமாக எடுப்பதல்ல. 3வது, அதை வெறுத்தார்கள். 4வது, அதை மறந்தார்கள். இவை எல்லாவற்றிற்கும் தண்டனையாக நான் உன்னை சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அந்த ஜனங்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அதை அவர்கள் வெறுத்தார்கள். நீ அறிவை வெறுத்தாய். அதாவது விசேஷமான ஒரு புஸ்தகம்தான் வேதாகம். அந்த வேதாகமத்தை அதனுடைய மதிப்பு தெரியாதனாலேயே நாம் என்ன செய்கிறோம், அதை அந்நிய காரியம், அதாவது ஏதோ ஒரு பொருள் போன்று. இப்போ வேதாகம்னு சொன்னால் நல்லா காசு இருந்தால் ஒரு 1000 ரூபா கொண்டு வாங்குவீங்க, இல்லை கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தால் ஒரு 150 ரூபா கொண்டு வாங்கிடுவீங்க. உங்களுக்கு எப்படி ஆகி போச்சு, கடையிலிருந்து வாங்கக்கூடியதான மற்ற ஒரு புஸ்தகத்தை போலேயே உங்களுடைய மனநிலை இருக்கிறதுனால அந்த புஸ்தகத்தினுடைய எழுதப்பட்டிருக்க எழுத்துக்களுடைய மதிப்பு தெரியாதனாலே அதை ஒரு அந்நிய புஸ்தகமாக, ஏதோ ஒரு பொருள், 3 புஸ்தகம் வாங்குகிறோம், அது 4வது ஒரு பைபிள் வாங்கிட்டு போகிறோம். சிலவங்களும் பார்ப்பாங்க 5 புக்கம் வாங்குவாங்க, 5வது 6வது நினச்சிவாங்க ஒரு பைபிள் வாங்குவாங்க. எல்லாம் எங்கே திரும்ப போடுவாங்க, அந்த காய்கறி மரக்கறி எல்லாம் இருக்கும், அந்த பேக்கில் தான் போட்டு அப்படியே கொண்டு போவாங்க. தெரியல. அதாவது ஒருவேளை நீங்கள் வாங்கின 5 புஸ்தகத்துக்கு மதிப்பு 2000 ரூபா 3000 ரூபா இருக்கும். நீங்கள் வாங்கின பைபிளுடைய மதிப்பு 150 ரூபாயா இருக்கும் விலை மதிப்பின்படி. ஆனால் அந்த 150 ரூபாய்க்கு வாங்கின அந்த பைபிள் விலையேற பெற்றது. மீதி உள்ள அந்த 5 புஸ்தகத்தையும் ஒருவேளை நீங்கள் காய்கறி அதே கூடையில் போடலாம். ஆனால் இந்த ஒரு புக்கையும் தனியாக தான் வச்சுருக்கணும். இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தையும் தனியாக தான் வைக்கணும். ஏன்? அது விலையேற பெற்றது. அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் போது அவன் பார்க்குறத வித்தியாசமாக அதை பார்ப்பான். ஏதோ ஒரு கதை புக்கு மாதிரி அவன் பார்க்க மாட்டான். என் ஜனங்கள் எப்படி, அது வேதத்தை குறித்தான அறிவு அவர்களுக்குள்ள இல்லை. அதனால என்ன செய்கிறாங்க, அது அந்நிய காரியம் பண்ணுறாங்க. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனால் அது எழுதி கொடுத்தது அவங்க என்ன, அந்நிய காரியம், ஏதோ ஒரு காரியம், தேவையில்லாத ஒரு பொருள் போல. அடுத்தது என்ன, அது தேவையில்லாத பொருளாக அவங்க எண்ணினதுனால அந்த வேதத்தையே அவங்க என்ன செய்றாங்க, வெறுக்கிறாங்க. உங்களை அநேகர் அப்படி வெறுப்பாங்க. எப்படி, இதெல்லாம் எதுக்கு படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது மனுஷனுக்கு லெவலுக்கு மிஞ்சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, கற்பனைக்கு மேல் கற்பனை, பிரமாணத்துக்கு மேலே பிரமாணம், இதெல்லாம் எதுக்கு, அப்படி உங்களில் அநேகரை வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி வெறுக்கக்கூடிய மனுஷன் அடுத்த கட்டம் என்ன செய்வான், அவன் அது திறந்து வரைக்கும் படிக்க மாட்டான். திறந்து படிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும், மறந்து போகும். ஒன்று வேத தினமும் படிக்கணும், அதுக்கப்புறம் தியானிக்கணும், அப்போ அது நினைவில் இருக்கும். இது அது அந்நிய காரியமாக எண்ணும் போது, அதை வெறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு திறக்க தோணாது. வேதத்தை அப்படியே மறந்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லப்படு, நான் உன்னை சங்கரிப்பேன்.